Hello and welcome all to our channel Happy TNPSC. ஸோ நாங்கள் இந்த சேனலில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் படிக்கிறப்போ, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போது என்ன படிக்கணும்னு தெரியும். ஆனால் பின்னாடி நடக்கிற அப்டிக்கல்ஸ்லாம் நிறையா வரும். படிக்கிறப்போ கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடியாது, அதிகமாக படிச்சிருவோம், ஓவர் திங்க் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரப்போ அதை எப்படி ஸ்மார்ட்டாக டேக்கிள் பண்ணுறது அப்படின்ட்டு அதில் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஒன் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் நோட் மேக்கிங். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டைமில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்மார்ட் வேல எப்படி நோட் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கூகுள் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி சமச்சீர் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் போய்க்கிறேன். எடுத்துகிட்டு அது சைடில் இருக்கட்டும். பக்கத்துலேயே இன்னொரு டேப் யூஸ் பண்ணி ChatGPTக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ சேட்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் நம்ம சமச்சீர் டேபுக்கு போயிடுவோம். அதில் ஏதோ ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணுவோம். நம்ம ஹிஸ்ட்ரி போகலாம். ஹிஸ்ட்ரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, வந்துருச்சு. ஸோ நம்ம PDF 12th ஹிஸ்ட்ரி புக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணுறோம், அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெசன் இருக்குது இல்லைங்களா, சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். ஸோ அந்த லெசன் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் லெசன், அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி இதோட கிறிஸ்பான கண்டென்ட்டை பார்க்குறதுக்காக நம்ம ஃபுல்லாக இப்போ காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ChatGPTக்குள்ளே போயிடுங்க. அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த டைப் பண்ணுற இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக அந்த பிடிஎஃப்லேருந்து சமச்சீர் புக்கில் காப்பி பண்ணதை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள். என்னென்னு டைப் பண்ணலாம், ப்ரொவைட் கிறிஸ்ப் கண்டென்ட் இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், அது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம்னா பாருங்கள், ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். நீங்கள் எந்தெந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ புக்கில், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சம்மரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ப்ராம்ப்டில் டைப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு ஆன்சர் ஃபார்மேட்டில் கிடைக்கும். அதை நீங்கள் வேர்டில் காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்தெந்த டாபிக் வேணுமோ அதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நோட் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெயின்ஸ் 2023யோட இது கொஷின் பார்ப்போம். ஒரு சோஷியல் இஷ்யூஸ்லேருந்து ஒரு கொஷின் டைப் பண்ணி பார்ப்போம். அந்த கொஷினுக்கு இந்த மாதிரி கொஷினுக்கு கூட நீங்கள் டைப் பண்ணி ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ChatGPT தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரைட்டில் இருக்க TNPSC ஆன்சர் ஃபார்மேட்னே நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சர் கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க, சிம்பிள். டெக்னாலஜியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோங்க. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அது இதுன்னு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தையும் டெக்னாலஜி மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா எங்கேயோ போயிடலாம். சூப்பர். அதே கண்டென்ட்டை பாருங்கள், நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்தா அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ நீட்டாக
கன்சைஸ் பண்ணி ஆன்சர் வந்திருக்கு. கண்டினியூ ஜென்ரேட்டிங்னு கொடுங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும் ஆன்சர். இந்த மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி ரொம்ப கரெக்டாக வந்து ஒரு பேசிக்கான இங்கிலீஷில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஹியூமன் ரிட்டன் டாக்குமெண்ட் மாதிரி கண்டென்ட் கொடுக்கும். ஸோ கரெக்டாக இதை யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை இன்னும் வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்துருச்சு. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, நம்மளுக்கு தமிழ்லேயும் இருக்குது. அவ்வளோதான். பாருங்கள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா கண்டென்ட்டே இல்லாமல் சோர்ஸு ரெஃபரன்ஸ் புக்கெலாம் கரெக்டாக இல்லாமல் இருக்கும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுதான் யூடியூப்பில் எங்கள் டீமோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ கொஞ்சம் லைக் பிரச்சனை வீடியோ மேக்கிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பட் வந்து போக போக ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். பட் நாங்கள் இதுக்காக காலிலேருந்து இந்த ஒரு வீடியோ ஒரு 7 நிமிஷம் வீடியோவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக குவாலிட்டியான கண்டென்ட் தான் இருக்கும். வீடியோ எடிட்டிங் குவாலிட்டியாக இல்லைனாலும் கண்டென்ட்டு சொன்ன இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனை டெவலப் பண்ணுங்கள், கரெக்டாக ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வேரியஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு நாங்கள் சொல்யூஷன் தருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.